Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard physics unit 3 laws of motion idoda question answers பார்க்கலாம் book back question answers page number 162. So already important questions எல்லாமே upload பண்ணியாச்சு first midterm test கான important question book in-text questions எல்லாமே. So இது வந்து இப்போ question answers mark பண்ணலாம். Roman number 2 short answer question. First one, explain the concept of inertia. Write two examples for each for inertia of motion, inertia of rest, inertia of direction. So இந்த மூணு inertia types ஓடது example ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அடுத்து கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம டெஃபினிஷன், அதாவது என்ன இனர்ஷியாவோட கான்செப்ட். பேஜ் நம்பர் 106 இருக்குது பாருங்கள் ஆன்சர். செகண்ட் பேராகிராஃபில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாக்கு கீழே திஸ் எனபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இட்ஸ் ஸ்டேட்டுன்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த 4 லைன்ஸ் இட்ஸ் ஸ்டேட் வரைக்கும் ரொம்ப நம்பர் செகண்டில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தரணும். அதுக்கு வந்து இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஃபிகர் 3.2 இருக்கு இல்லையா, passengers experience a backward position இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இன் எ சடன் ஸ்டார்ட் ஆஃப் பஸ், இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைட்னிங் ஆஃப் சீட் பெல்ட்ஸ் இன் எ கார் வென் இட் ஸ்டாப்ஸ் குவிக்லி, இது செகண்ட் எக்ஸாம்பிள். அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பிக்சரில் passengers experience a forward push during a sudden break in bus, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ripe fruits fall from the trees in the direction of wind, இது செகண்ட் எக்ஸாம்பிள். தென் தேர்ட் டைப் inertia of direction. இதோட இந்த 3.4 ஃபிகர் இருக்குல்ல, அதில் ஸ்டோன் மூவ்ஸ் tangential to circle, அது வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். A stone moves tangential to circle, first example. Second example, when a car moves towards left we turn to the right, இது தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது மூணுத்துக்குமே நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டோம் ஆஸ் பர் த கொஸ்டின். தென் செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. பேஜ் நம்பர் 109 நியூட்டன்ஸ் செகண்ட் லா இருக்கு இல்லையா. ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் லா ஹெட்டிங் கீழே இருக்க பாருங்கள், the force acting on an object, அதிலிருந்து இந்த F = dp/dt இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரொம்ப நம்ம செகண்டில் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். தென் தேர்ட் கொஷின், define 1 Newton. பேஜ் நம்பர் 109ல the same page 1 Newton. ஸோ ரைட் சைட் பேராகிராஃபில் இருக்க பாருங்கள், 1 Newton is defined as the forceலேருந்து இந்த 3 lines அப்படியே ஃபோர்ஸ் வரைக்கும் ரொம்ப நம்பர் செகண்டில் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஸோ ஏதாவது டவுட்ஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Fourth question, show that impulse is the change of momentum. Page number 133 and 134. Impulse is the change of momentum. 133ல இந்த if a very large force இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே அப்படியே 133 கண்டினியூவேஷன் அண்ட் தென் 134ல் கண்டினியூ பண்ணி மொமெண்டம் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரொம்ப நம்ம செகண்டில் ஃபோர்த் கொஷனுக்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 5, யூஸிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் இட் இஸ் ஈஸி டு புல் அன் ஆப்ஜெக்ட் தேன் டு புஷ் இட். பேஜ் நம்பர் 141. 141ல் பார்த்தீங்கன்னா ஈஸி டு அந்த 140லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. when a body is pushed at an arbitrary angle theta இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. as a point wise நீங்கள் வந்து எழுதணும் to the surface as shown in the figure. நீங்கள் வந்து அந்த டயக்ராமும் நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும், பாயிண்ட்ஸ் மாதிரி. இந்த டோட்டல்லேருந்து நீங்கள் n is equal to, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுனீங்கன்னா அப் டு இந்த ரைட் சைடில் புஷ் டு மேக் இட் மூவ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரோமன் நம்பர் செகண்டில் ஃபிஃப்த் கொஷனுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, explain various types of friction, suggest a few methods to reduce friction. Page number 136, 139 and 145. ஃபஸ்ட்டு 136ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 136ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிஃபோர் தட் இந்த கொஷின் 141ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு இந்த 2 டயக்ராம், இந்த டயக்ராம் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 136, 139 and 145 இல்லையா. சிக்ஸ்த்து கொஷின் 136ல் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் there are 2 kinds of friction எழுதிட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு 137ல் பார்த்தீங்கன்னா த மேக்னிடியூட்னு இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃபில் த மேக்னிடியூட் லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து என்னன்றது என்ன, n is the normal force exerted by the surface on the body, இது ரொம்ப நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஆன்சர்.
ஓகேங்களா. 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதை முடித்த பிறகு அடுத்தது கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு வாங்க. பேஜ் நம்பர் 139ல் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து டைனமிக் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் எழுதிக்கோங்க இந்த பேராகிராஃபில் இந்த 6 லைன்ஸ். ஆஃப்டர் தட் இந்த இதை எழுதிட்டு பாக்ஸில் இருக்கிறத எழுதிட்டு அப் டு ஆப்ஜெக்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க. இது வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். தென் மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எழுதிட்டு பை பாலிஷிங் த சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு, தென் பை லூப்ரிகேட்டிங், பை யூஸிங் பால் பியரிங்ஸ். இதுக்கான இது ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. பை பாலிஷிங் த சர்ஃபேஸ், பை லூப்ரிகேட்டிங், பை யூஸிங் பால் பியரிங்ஸ். இந்த 145 நான் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. 145ல் பாருங்கள், இது ஒருக்கு பாருங்கள், ரெடியூசிங் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸிங் லூப்ரிகண்ட். அடுத்து ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன் யூஸிங் பால் பியரிங். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் அதை அப்படியே எழுதிட்டேன். பை பாலிஷிங் த சர்ஃபேஸ், மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் பை பாலிஷிங் த சர்ஃபேஸ், பை லூப்ரிகேட்டிங், பை யூஸிங் பால் பியரிங்ஸ். Then 7th question, what is the meaning by pseudo force? 153 page number 153ல இந்த pseudo force, centrifugal force இருக்கு பார்த்தீங்களா. centrifugal force is called as pseudo force. A pseudo force has no origin. It arises due to the non-inertial nature. அதில் வந்து reference வரைக்கும். Roman number 2ல 7th question answer in the 6 lines. Then question number 8, state the empirical laws of static and kinetic friction. ஸோ இது வந்து நம்ம வந்து அங்கங்கே எழுதுறதுனால நான் வந்து அப்படியே நம்ம பாயிண்ட்ஸ் மாதிரி பேப்பரில் எழுதிக்கோங்க. Empirical laws of static and kinetic friction. First point, friction is independent of the surface of contact. First point, empirical laws of friction la friction is independent of the surface of contact. Second point, the coefficient of kinetic friction is less than the coefficient of static friction. ஓகேங்களா. ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட், the direction of frictional force is always opposite to the motion of one body over the other. Then fourth point, frictional force always acts on the object parallel to the surface on which the object is placed. Fifth point, the magnitude of frictional force between any two bodies in contact is directly proportional to the normal reaction between them. So total of 5 points in the empirical laws of static and kinetic laws, kinetic friction ஓடது. State Newton's third law, page number 110. Newton's third law, page number 110. See, Newton's third law இருக்கு இல்லையா, அந்த 3 lines opposite reaction வரைக்கும் Roman number 2ல 9th questionக்கான answer. Then 10th question, what are inertial frames? Page number 108. Inertial frames. Point, in this inertial frames an object, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் இருந்து 6th லைனில், an object experiences no force, it moves with constant velocity or remains at rest. இது first point. Second point வந்து a frame of reference in which Newton's first law of motion holds good is called as inertial frame of reference. So இது 2 points inertial frame கான answer. Roman number 2ல 10th question கான answer. Then 11th, under what condition will a car skid on a leveled circular road? Page number 151. 151. ஸோ 151ல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு கீழே இருக்க பாருங்கள், இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு, ஸ்கிட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து இதை எழுதிக்கோங்க. ஆர்னு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிட் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ரோமன் நம்பர் 2ல 11th questionக்கான ஆன்சர். தென் Roman number 3 long answer question. First one, prove the law of conservation of linear momentum. Use it to find the recoil velocity of a gun when a bullet is fired from it. So page number 130. இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும் question. ஸோ 130க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா law of conservation of total linear momentum இருக்கு இல்லையா, ரோமன் நம்பர் 3ல ஃபஸ்ட் ஒன் இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது செகண்ட் பேராகிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. when two particles அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ. தென் பேஜ் நம்பர் 131ல் பார்த்தீங்கன்னா அப் டு இந்த பேராகிராஃபில் சிஸ்டம். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டு வாங்க, பிகாஸ் அங்கங்கே நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ when two particles அந்த பேராகிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 131ல் இந்த ரைட் சைடில் சிஸ்டம் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 132ல் எக்ஸாம்பிள்ஸில் கன்சிடர் த ஃபயரிங் ஆஃப் அ கன் அது இருக்கு இல்லையா, ஏன்னா நமக்கு வந்து ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் அ கன் when a bullet is fired from itன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 133ல் ஸோ இது ஃபுல்லாகவே அப் டு மொமெண்டம் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதணும். செகண்ட், வாட் ஆர் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்? ஸ்டேட் லாமிஸ் தியரம். 129 பேஜ் நம்பர்.
concurrent forces இருக்கு இல்லையா, a collection of forces அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் அதுக்கு அடுத்தது இந்த டயக்ராம். தென் லாமிஸ் தியரம்னு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே அப் டு ஈக்குவல்பிரியம் வரைக்கும். ரோமன் நம்பர் 3ல செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். Then third question, explain the motion of blocks connected by a string in vertical motion and then horizontal motion when objects are connected. அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டயக்ராம் இருக்குது சேம் வரைக்கும். ஃபஸ்ட்டு vertical motion இல்லையா, கேஸ் 1 vertical motion. இது ஃபுல்லாக அப்படியே ரைட் சைடு vertical motion எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னா அப் டு இது வரைக்கும் vertical motion. அடுத்து செகண்ட் கொஷின் ஹரிசாண்டல் மோஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, கேஸ் 2. ஸோ இதுக்கு இந்த டயக்ராம். அண்ட் தென் பேஜ் நம்பர் 128ல் அப் டு இங்கே ஸ்ட்ரிங்ஸ்ன்னு முடியுது இல்லையா, அது வரைக்கும் தேர்ட் ரோம் லெட்டர் தேர்ட் கொஷினில் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் மோஷன் அது வந்து கேஸ் 1 அண்ட் தென் கேஸ் 2 ஹரிசாண்டல் மோஷன். ரோமன் நம்பர் 3ல் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஷின், briefly explain the origin of friction. Show that in an inclined plane angle of friction is equal to angle of repose. Page number angle of friction இருக்கு இல்லையா 142ல இருக்கு பாருங்க 142. ஃபஸ்ட்டு 136ல அந்த origin of friction 136 and 142. 136ல பார்த்தீங்கன்னா if a very gentle force in the horizontal direction அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி does not move, first point. அடுத்து செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்ட் மோஷன் வரைக்கும். அடுத்து திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இட் இஸ் பிளேஸ்டு வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். 3 பாயிண்ட்ஸ். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அந்த இஃப் வெரி ஜென்டில் ஃபோர்ஸில் வந்து பிளேஸ்டு வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது 142ல் கன்சிடர் அண்ட் இன்க்ளைன் பிளேன், அது ஒரு பாயிண்ட்டு பிளேஸ்டு வரைக்கும். அடுத்து லெட்டில் இருந்து ஸ்லைட் டவுன் நெக்ஸ்ட்டு அங்கே 3 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் அண்ட் தென் சிக்ஸ்த் பாயிண்ட், ஹென்ஸ் 7 பாயிண்ட் அண்ட் தென் 8th பாயிண்ட் வந்து இந்த கன்சிடர் அதிலேருந்து வாங்க. கன்சிடர்லேருந்து இதில் ஃபுல்லாகவே அப் டு ரோமன் நம்பர் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் ஃபோர்த்துக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆரிஜின் இது கொடுத்துருங்க இந்த ஒரு பேராகிராஃப். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸில் இது ஃபுல்லாக டைப் ஆஃப் சர்ஃபேஸ் வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் ஃபோர்த்துக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் 3 laws and discuss their significance. 106, 109. ஸோ பேஜ் நம்பர் 106க்கு வாங்க. 106 நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ரோமன் நம்பர் 3ல் ஃபிஃப்த் ஒன். இதுவும் இதிலேருந்து அப்படியே நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எழுதிடுங்க இது வரைக்கும், இல்லைனா இனர்ஷியா எழுதலாம் ஆல்ரெடி நீங்கள் படித்ததுனால. ஓகேங்களா? அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா பேஜ் நம்பர் 109ல். ஸோ ஆல்ரெடி நம்ம ரோமன் நம்பர் செகண்டுக்கு படித்தோம் இல்லையா, அது நியூட்டன் செகண்ட் லா. தேர்ட் லாவும் நம்ம படிச்சிருக்கோம். 9th கொஷினுக்கான ஆன்சர். இதை எழுதிட்டு அடுத்து சிக்னிஃபிகன்ஸ்னு கொடுத்துருக்காங்களே 111ல் சிக்னிஃபிகன்ஸ்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது பாயிண்ட் வைஸ் 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ். அடுத்து செகண்டில் இது வரைக்கும் தேர்டு ஆல்வேஸ் ட்ரூ வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் 5th கொஷினுக்கான ஆன்சர். தென் 6th one, explain the similarities and differences of centripetal and centrifugal forces. Page number 156. 156ல tabular column கொடுத்துருக்காங்க பாருங்கள். salient features of centripetal and centrifugal forces இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ரோமன் நம்பர் 3ல் 6th ஒன்னுக்கான ஆன்சர். centripetal and centrifugal force, similarities and differences. Then 7th question, briefly explain centrifugal force with suitable examples. Page number 153. centrifugal force என்ற ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ ரோமன் நம்பர் 3ல் 7th question சர்க்குலர் மோஷன்லேருந்து ஒபேடு வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அதை அங்கங்கே மார்க் பண்ணியிருப்போம். ஸோ 5th லைனில் ஒபேடு வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டு யூஸ் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் பாயிண்ட். அதிலேருந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், திஸ் சென்ட்ரிஃபியூகல்லேருந்து பிலோ வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். அடுத்து கன்சிடர்லேருந்து ரெஸ்ட், இஃப் த மோஷன்லேருந்து ரெஸ்ட். ஸோ இது வந்து ஃபுல்லாக பேராகிராஃப், ஐ மீன் ரைட் சைடில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். திஸ் சிம்பிளிஃபைஸ்லேருந்து m⍵²r இது வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ த அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, 0 அந்த ப்ராக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க 7th பாயிண்ட். 8th பாயிண்ட் திஸ் அவுட்வேர்ட்லேருந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வரைக்கும் 8th. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 8 பாயிண்ட்ஸு ரோமன் நம்பர்
3rd 7th questionக்கான ஆன்சர். சரிங்களா? சர்க்குலர் மோஷன்லேருந்து ஒபேட் அண்ட் தென் 2 யூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்லேருந்து பிலோ, தென் இந்த பேராகிராஃபில் அப் டு இதில் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வரைக்கும் அதை பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து சோதலேருந்து இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் திஸ் அவுட்வர்ட்லேருந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ரோமன் நம்பர் 3rd 7th questionக்கான ஆன்சர். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். 8th briefly explain rolling friction 144 and 145. 144ல ரோலிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் அதிலேருந்து லக்கேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வென் அண்ட் அதிலேருந்து ரோலிங் மோஷன் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஸோ என்ன ரோலிங் மோஷன்லேருந்து ரெஸ்ட் வரைக்கும். ஸோ இது என்னென்னா ஒன் ஆஃப் த அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பேராகிராஃபாகவே நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக அப் டு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வரைக்கும். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, ரோமன் நம்பர் 3rd 8th questionக்கான ஆன்சர். ஸோ வித் திஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் டயக்ராம். இது வந்து 8th questionக்கான ஆன்சர். 9th question describe the method of measuring angle of repose. பேஜ் நம்பர் 142. ஆல்ரெடி நம்ம வந்து இதை இன்னொரு கொஷனில் பார்த்துருக்கோம். ஆங்கிள் ஆஃப் ரீப்போஸ் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 9th question. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே வித் டயக்ராம். தென் ரைட் சைடில் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் ரோமன் நம்பர் 3rd 9th ஆன்சர். Then 10th question explain the need for banking of tracks. Page number 152. 152ல banking of tracks இருக்கு இல்லையா, in a leveled circular road அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக. தென் ரைட் சைடில் இது ஃபுல்லாக அப் டு ஸ்கிட்டிங் வரைக்கும் ரோமன் நம்பர் 3rd 10th questionக்கான ஆன்சர். Then 11th question calculate the centripetal acceleration of moon towards the earth. Page number 150. 150ல இந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைடில் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் மூன் டுவர்ட்ஸ் த எர்த் இஸ் ms-2 இருக்குல்லையா, 3rd room letter 11th questionக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஓவரால் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாத்தோட வீடியோஸோட லிங்க் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 11th standard பயோமேக்ஸ் குரூப்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துக்குமான புக் மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் புக்கில் மார்க் பண்ணது, அது ரிலேட்டடாக உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே அதிலே அப்லோட் பண்ணுறேன். மாடல் கொஷின் பேப்பர் வித் PDF ஓட. சரிங்களா? ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.